ஹெல்தியான டேஸ்டியான மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு கூட ஒரு ஸ்பூன் பச்சரிசியும் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் தேங்காய் பத்தை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நல்லா பாருங்கள், பச்சரிசியும் கடலைப்பருப்பும் ஒரு 1 ஹவர் நல்லா ஊறிடுச்சு. ஸோ இது அப்படியே நம்ம அரைக்க வேண்டியது தான். அண்டு வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தாளிக்க இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம். ஸோ இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா இந்த காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, வெங்காயம், கறிவேப்பிலை இருக்கு இல்லையா, ஸோ இஞ்சி, பூண்டு எல்லாமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே இதில் ஒன்றா போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கட்டும். ஸோ நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு பாருங்கள், நான் ரொம்ப ஆயில் ஆட் பண்ண மாட்டேன், ஆல்ரெடி தயிர் ஃபேட்டுன்றதுனால. ஸோ இப்போ வதங்கினதுக்கப்புறம் இதில் வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அது கூட நான் ஜீரகம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கடலைப்பருப்பு, அரிசி, தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அண்ட் இது வெண்டைக்காய் வதங்குறதுக்கு இதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்றிட்டிங்கன்னா வெண்டைக்காய் குழன்னு ஆகிடும், பிடிக்கவே பிடிக்காது நிறைய பேருக்கு. ஸோ லைட்டாக தான் போடணும். அது சின்னதாக ஒரு பாயில் பண்ணாலே போதும், நல்லா வெந்துடும். ஸோ இப்போ இதை மூடி வச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போது இதில் நான் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் மசாலா இருக்கு இல்லையா, ஸோ அதை ஊற்ற போகிறேன். ஸோ இதை இதில் ஊற்றியாச்சு. தேங்காய், கடலைப்பருப்பு, பச்சரிசி, ஜீரகம், பச்சை மிளகா, ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு நான் அரைச்சி இந்த விழுதை இப்போது இதில் ஊற்றிட்டேன். இப்போது நீங்கள் அது டக்குன்னு கட்டி ஆகிடும், தண்ணி ஊற்றிக்கோங்க. அண்ட் பெருங்காயத்தூள் நல்லாவே போட்டுக்கோங்க தாராளமாக, ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தண்ணி மட்டும் அந்த கிரேவியில் ஊற்றின உடனே டக்குன்னு தண்ணி ஊற்றிடுங்க, இல்லைனா கட்டி ஆகிடும் டப்புன்னு. ஸோ இப்போது ரொம்ப கெட்டியாக வைக்காதீங்க, மோர் குழம்பு நல்லா இருக்காது. நல்லா கொஞ்சம் தண்ணியாக லிக்விடாக இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த ரசம் பதத்தில் தான் இருக்கணும் மோர் குழம்பு. நிறைய பேர் தண்ணியாக வச்சுருவாங்க, கெட்டியாக வச்சுருவாங்க. அண்ட் தயிர், கெட்டி தயிர் இருக்கும் இல்லையா வீட்டில், ஸோ அதை இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு கப் தயிர், லைக் 200 ml கர்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கெட்டியாக பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சேன், ரொம்ப தண்ணியாக இல்லாமல் செமி கிரேவியாக ஒரு மாதிரி வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. எல்லாருமே மோர் குழம்பு என்ன சொல்கிறது காலி பண்ணிட்டாங்க ஒரு வேளைக்கே, எல்லாம் போட்டு சாப்பிட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ.